தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் தோல்வி அடைகின்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் தோல்வி அடைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியில் கடந்த 15 ஆண்டு காலமாக சட்டசபை உறுப்பினராக உள்ளார். 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். கடந்த முறை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஏற்பட்ட குளறுபடியால் வெற்றி பெற்றார். கடந்த முறை நாம் தமிழர் கட்சி 22,000 வாக்குகளை மதுரை மேற்கு தொகுதியில் பெற்றது. தற்போது கள நிலவரம் செல்லூர் ராஜுவுக்கு சாதகமாக இல்லை. அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் எதிர்ப்புகள் காண்பிக்கின்றனர். தரமான சாலைகள் அமைக்கப்படவில்லை, குண்டும் குழியுமான ரோடுகள், தடையற்ற மின்சாரம் வழங்கப்படவில்லை, மின்வெட்டுகள் அதிகம், தூய குடிநீர் வழங்கப்படவில்லை, கொசு தொல்லை, கொசு மருந்து அடிக்கவில்லை, குப்பைகள் அள்ளப்படவில்லை, கோச்சடையிலிருந்து தோரிமான் வரை 356 200 ஆண்டுகள் பழமையான மரங்கள் வெட்டப்பட்டன, பாலைவனங்களாக்கப்பட்டது. இது ரொம்ப வேதனையான விஷயம். சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்பட்டது. மதுரை மேற்கு தொகுதிக்கு சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு செல்லூர் ராஜு எதுவுமே செய்யவில்லை. அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்படவில்லை. அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகின்றன. செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியில் செய்த சாதனை தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை திறந்து விட்டதுதான் சாதனை. இளைஞர்களை குடிகாரர்கள் ஆக்கியதுதான் சாதனை. டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மதுரை மேற்கு தொகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் அங்கு திமுக வேட்பாளர் பெயரளவுக்கு போட்டியிடுகின்றார். அவர் தேர்தலை பெயரளவுக்கு சந்திக்கிறார். களத்தில் அவர் பணியாற்றவில்லை. தற்பொழுது போட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜுவுக்கும் தான் போட்டி. செல்லூர் ராஜுவின் குறைபாடுகளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் விக்னேஷ் செல்லும் இடங்களிலெல்லாம் சுட்டிக்காட்டி வருகிறார். வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்களுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் அமோக வரவேற்பு உள்ளது. கள நிலவரங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக உள்ளன. வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் செல்லூர் ராஜு தோல்வி அடைகின்றார்.